கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா, புதுசாக திறந்திருக்க கடையில் தான் வெற்றியை காமிக்கிறாங்க. லக்ஷ்மி கிட்ட வெற்றி எல்லாரும் இருக்காங்க, ஆனால் உங்கள் மூத்த பொண்ணு மட்டும் இங்கே இல்லையே, என்ன ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவள் இன்றைக்கி எப்படி போவா, ஃபங்க்ஷனை வச்சுட்டு தியாவுக்கு கால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கால, அதனால் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தியாவை கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, லக்ஷ்மி கிட்ட வெற்றி கேட்பாங்க, சரி இன்றைக்கி தான் எப்படி வருவாங்க, அது டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னே, ஆட்டோவில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன லக்ஷ்மி சொல்ல, இன்றைக்கி தான் ஆட்டோ ஸ்ட்ரைக் ஆச்சே, அப்புறம் எப்படி அவங்களால வர முடியும். நான் ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே இந்த விஷயத்த, இந்நேரம் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா துளசி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, நான் அவங்கள கூட்டிகிட்டு வர கூட போவேன், ஆனால் அவங்க வரமாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரிப்பா நீ முதல்ல எனக்காக இந்த ஒரு உதவி செய், நீ போய் துளசியை மட்டும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி செம்ம ஹாப்பியாக கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, துளசியும் தியாவும் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வெற்றி போய் கரெக்டாக அங்கே நிற்கிறாரு பைக்கில். உடனே வாங்க அப்படின்னு சொல்லி துளசியை வெற்றி கூப்பிட, என்ன என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றது தான் உனக்கு வேலையா, நான் எங்கே போனாலும் அங்கே வந்துடுறிய அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க நான் இந்த பக்கமாக உங்கள் கடை திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன், அப்போ தான் லக்ஷ்மி அத்தை என்னை உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இன்றைக்கி ஆட்டோ ஸ்ட்ரைக்கு, எந்த ஆட்டோவும் வராது, நீங்கள் எவ்வளோ நேரம் நின்னாலும் எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி லக்ஷ்மி அத்தைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி. உடனே துளசி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வெற்றி வந்துட்டாப்லையா, நீ அவரோட பத்திரமா வந்துரு, ஆட்டோ எதுவும் வராதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லி துளசி ஃபோனை வச்சுட்டு பைக்கில் பின்னாடி ஏறுங்க அப்படின்னு வெற்றி சொன்னோட ஏறுவாங்க. அப்போ தியாவை வாங்கி முன்னாடி உட்கார வைக்கிறாரு வெற்றி. தியாவை ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, உனக்கு பிடிக்குமா அப்படியெல்லாம் கேட்குறாரு. உடனே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு தியா சொல்ல, துளசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, கடையில் கொண்டு போய் பைக்கை நிறுத்திட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தியாவுக்கு கொடுக்குறாங்க. 3 ஐஸ்கிரீம் வாங்குவாங்க. அப்புறம் ஐஸ்கிரீமை எடுத்து துளசிக்கு கொடுத்தோன்னே, எனக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி துளசி சொன்னோன்னே, சரி உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு தான் வயிறு வலிக்கும், என்ன பண்ணலாம் இந்த ஐஸ்கிரீமை அப்படின்னு சொல்லிட்டு, தியா குட்டி நீயே இந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிடு அப்படின்னு 2 ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே துளசிக்கிட்ட, வேணுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேனே, எனக்கு எதுவும் வேண்டாம், முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி துளசி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியும் மகேஷும் காமிக்கிறாங்க. அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்டிக்கு தானே கூப்பிட்ருக்காங்க, பார்ட்டி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அஞ்சலி கேட்க, மகேஷோ இப்போ வந்தவங்கெல்லாம் சாதாரண ஆஃபீஸ் ஸ்டாஃபு தான், அவங்களுக்கு சம்பளம் கம்பெனியில் கொடுத்தா தான் உண்டு, மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது, இந்த பணத்தையும் இவங்க பார்ட்டி அது இதுன்னு வச்சு செலவு பண்ணிட்டா ஃபேமிலிக்கு என்ன பண்ணுவாங்க, அதனால தான் எனக்கு பார்ட்டிங்கிறதே நான் பொதுவாக எதுலேயும் போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ரொம்ப பிரியமாக தானே பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க, அதனால் பார்ட்டிக்கு போனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. மகேஷ் யோசிக்கிறாரு, என்ன இவ எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காளே, நம்மளை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க யோசிப்பாங்க.